அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா, ஈஸியா ஒரு ப்ளவுஸ் பேக் நெக் டிசைன் எப்படி கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா தச்சிரலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ப்ளவுஸ் பேக் சைடு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நெக்கு மட்டும் கட் பண்ணாம வச்சிருக்கேன். கேன்வாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாடல் ப்ளவுஸ்னா தைக்கும்போது கண்டிப்பா கேன்வாஸ் யூஸ் பண்ணோம்னா அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நெக்கோட அகலம் எனக்கு 2.25 இன்ச் தேவை. ஹைட் பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் அளவுக்கு மட்டும் இருந்தா போதும் சொல்ட்டாங்க. அதனால நான் 8.5 இன்ச் வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இறக்கமா இருந்தாலும் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். அதே மாதிரி மேலே என்ன அளவு போட்டிருந்தோமோ அதே மாதிரி 2.25 இன்ச் கீழேயுமே மார்க் பண்ணிட்டு நான் ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுக்கிறேன். நான் இந்த மாதிரி ஸ்டார் நெக்கு தான் இன்னைக்கு கட் பண்ண போறேன். அதனால அதை அப்படியே கேன்வாஸ்ல வரைஞ்சு விட்டுக்கலாம். ஓகே, வரைஞ்சு விட்டாச்சு. வரைஞ்சு விட்டதுக்கப்புறமா சென்டரில் ஒரு பின்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நகராமல் இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நம்ம கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பட்டையாக விடணும் அப்படின்னா தேவையில்லை. 3/4 இன்ச் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அந்த அளவு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க. அப்போ தான் அந்த நெக்கோட அகலம் நமக்கு மாறாமல் இருக்கும். அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம லைனிங்கில் வச்சு அயர்ன் பண்ணிக்கலாம். கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவுமே அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த அளவுகள் எதுவுமே மாறாமல் கரெக்டாக வச்சுட்டு அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணதுக்கப்புறமா நம்ம லைனிங்கோடு சேர்த்துட்டு அந்த கேன்வாஸை தச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நமக்கு பிரிஞ்சு வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நகராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த நெக்கு நகராமல் இருக்கும். தைக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். கரெக்டாக தைக்கும்போது பார்த்தீங்கன்னா கேன்வாஸ்க்கு உள்ளே மட்டும் தைங்க. கேன்வாஸ் மேலே தையல் விழுந்துடாமல். ஃபுல்லாகவே தச்சாச்சு. தச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த கார்னர் வரைக்கும் கட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த தையல் மேலே கட் பண்ணிடாமல் தையல் வரைக்கும் மட்டும் அந்த கார்னரில் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பெரட்டி எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு மேலே ஓரமாக ஒரு எட்ஜு தையல் போட்டு விட்டுக்கோங்க. இந்த இடம்லாம் தைக்கும்போது கொஞ்சம் நீடிலெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நிறுத்தி தைங்க. அப்போ தான் இந்த ஷேப்லாம் கரெக்டாக வரும். ஓகே, தச்சாச்சு. தச்சதுக்கப்புறமா லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் சேர்த்தாப்புல நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். இடுப்புக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத் வச்சுட்டு நான் திருப்பி மடித்து அடிச்சுக்கிட்டேன். நம்ம நிறைய மெத்தடில் இந்த பேக் சைடு ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரியும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். மாடல் ப்ளவுஸ்லாம் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே ஒரு பதிவு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக மடித்து விட்டுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். பேக் சைடு வந்து நம்ம தச்சு முடிச்சாச்சு. அந்த ஃப்ரில் வந்து எப்படி வைக்கிறது, டிசைன் எப்படி குடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த ப்ளவுஸ்ல இருந்து எனக்கு கிளாத் கொஞ்சம் கூட மிஞ்சவே இல்ல. நம்ம சாரி கிளாத் அப்படின்னா, சாரில இருந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இது லெஹெங்கா அப்படிங்கிறதுனால என்னால கட் பண்ண முடியல. இதே கிரீன் கலர்ல கரெக்ட்டா மேட்ச் ஆகுற மாதிரி இந்த பார்டர் வந்து என்கிட்ட இருந்தது. இத வச்சுட்டு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இத எடுத்திருக்கேன். கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 இன்ச் அகலம் இருந்தா கரெக்ட்டா இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி தைக்க தேவையில்ல. எனக்கு வந்து ரொம்ப சின்ன பார்டரா இருந்தனால, நான் அட்டாச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து மடிச்சு தச்சுக்கிற போறேன். உங்களுக்கு வந்து 3 இன்ச் இருந்தது அப்டின்னா, நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து மடிச்சே தச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்து மடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஓரமா தையல் போட்டுட்டே வாங்க. ஓகே. தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா, நம்ம குட்டி குட்டியா வந்து ப்ளீட் வந்து வைக்கணும். அந்த ஃப்ரில் வந்து வைக்கணும். வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரே அளவா வைக்கணும். அப்பதான் வந்து நீட்டா இருக்கும். இந்த மாதிரி ஷார்ப்பா ஸ்க்ரூ டிரைவர் ஏதாவது இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து அந்த கிளாத்லாம் நல்லா உள்ள தள்ளி விட்டுட்டு, நம்ம வந்து ப்ளீட் வச்சு எடுத்துக்கணும். அப்பதான் வந்து பார்க்க நீட்டா இருக்கும். நம்ம வந்து மடிச்சுட்டு அந்த பீட்ஸ் வைக்கும்போது கரெக்ட்டா வரும். பாருங்க, இந்த மாதிரி வந்து ப்ளீட் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃபுல்லா வந்து வச்சு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பிசுறு ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப வந்து நம்ம ப்ளவுஸ்ல வச்சு இத பதிச்சுக்கலாம். ரொம்ப எட்ஜ்ல போய் தைக்காம, கொஞ்சம் லைட்டா கேப் விட்டுட்டு வந்து தச்சு எடுத்துக்கலாம். நம்ம அந்த இடத்துல லேஸ் வந்து வச்சு தான் ஃபினிஷ் பண்ண போறோம். இதே பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்றதா இருந்தா, நம்ம வந்து ஓரம் வரைக்கும் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து லேஸ் மட்டும் வச்சு ஃபினிஷ் பண்ண போறேன். கொஞ்சம் சிம்பிளா தான் வந்து தைக்க போறேன். கரெக்ட்டா அந்த எட்ஜ்லலாம் வந்து நீடில ஸ்டாப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் தச்சு முடிச்சாச்சு. தச்சதுக்கு அப்புறமா ஒரு சென்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு தையல் போட்டுக்கோங்க. நம்ம வந்து இப்போ ஓரத்தில தான் தையல் போட்டிருக்கோம். கரெக்ட்டா அந்த ஃப்ரில் வச்சோம்ல, அதில சென்டர்ல வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் பாருங்க, இந்த மாதிரி நம்ம மடிச்சு தைக்க கரெக்ட்டா இருக்கும், அந்த சென்டர் தையல் போடுறது. இப்போ வந்து லேஸ் வச்சுட்டு, இந்த நெக் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சின்ன லேஸா இருந்தா பார்க்குறதுக்கு நீட்டா இருக்கும். என்கிட்ட வந்து இந்த பெரிய லேஸ் தான் இருந்தது. அவங்களுமே வாங்கி குடுத்தது பெரிய லேஸா தான் இருந்தது. அதனால நான் வச்சிருந்ததையே வச்சுட்டேன். கொஞ்சம் சின்ன லேஸா இருந்தா, இன்னும் கொஞ்சம் இந்த ஃப்ரில் வந்து பார்க்குறதுக்கு நல்லாருக்கும். அவ்வளோதான் லேஸ் வச்சு முடிச்சாச்சு. லேஸ் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் ப்ளவுஸு ஃப்ரண்ட்டு, பேக்கு எல்லாமே ஸ்லீவ் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பீட்ஸ் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கரெக்ட்டா இந்த மாதிரி மடிச்சு, மடிச்சு வந்து வச்சுட்டு, பீட்ஸ் வந்து வச்சுட்டே வாங்க. பீட்ஸ் வைக்கும்போது ஒவ்வொரு பீட்ஸுக்குமே இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இல்லைன்னா நமக்கு உருவி வந்துரும். பாருங்க நம்ம அந்த தையலுக்கு அப்புறமா கொஞ்சம் நமக்கு கேப் இருக்கும். நம்ம தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம பார்த்தாலே தெரியும். அந்த இடத்துல வந்து மடக்கிட்டு பீட்ஸ் வைக்கினா கரெக்ட்டா வரும் அப்படின்னு. அந்த இடத்த வந்து கரெக்ட்டா மடிச்சு விட்டுட்டு பீட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இதில வந்து நெறைய மெத்தட்ல வந்து இந்த ஃப்ரில் வச்சுட்டு வந்து நம்ம மாடல் பண்ணலாம். நான் வந்து அந்த ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்றேன். அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியா வந்து நம்ம டிசைன் பண்ணிர்லாம். ஜஸ்ட் வந்து ஒரு 1/2 மணி நேரத்திலேயே இந்த டிசைன் பண்ணி, நம்ம வந்து நெறைய காசுமே வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க.
பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டியா மடக்கிட்டு வந்து பீட்ஸ் வச்சு எடுத்தாச்சு. கண்டிப்பா ஒவ்வொரு பீட்ஸ்க்குமே இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இல்லைன்னா நமக்கு கண்டிப்பா பிரிஞ்சு வந்துரும். அதுக்காக தான். அவ்வளோதான் முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கு வந்து நீட்டா இருக்கும். சிம்பிளா தான் இருக்கும். பார்க்குறதுக்கு நீட்டா இருக்கும். போடும்போது நல்லாருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எட்ஜில பார்த்தீங்கன்னா, நல்லா முடிச்சு போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நாட்டு எல்லாமே வச்சுட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரில் டிசைன்லேயே வந்து நெறைய வேறு வேறு மாதிரி வந்து நம்ம டிசைன் குடுக்கலாம். அதோட ஃபோட்டோஸ் வந்து நான் எண்டில ஆட் பண்றேன். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்க தைக்கும்போது. கண்டிப்பா வீடியோ புடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நெறைய ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்க்குறீங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.